அப்ப முதல்ல பிறந்தது யாரு? மாணிக்க வாசகர். இரண்டாவதா பிறந்தது யாரு? 4 பேர்ல திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு 60 வயசா இருக்கிற போதுதான் ஞான சம்பந்தர் பிறக்கிறார். திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு பாடினதுக்கு அப்புறம்தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திருஞான சம்பந்தர் பிறக்கிறார். இப்ப ரெண்டாவது யாரு? திருநாவுக்கரசர். மூணாவதா பிறந்தது யாரு? திருஞான சம்பந்தர். நாலாவதா 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தது சுந்தரமூர்த்தி. சரிதானா? முதல்ல பின்ன யாரு பாட்டை வைக்கணும்? முதல்ல மாணிக்க வாசகர் பாட்டை தான் வைக்கணும். நமச்சிவாய வாழ்கன்னு தான் ஆரம்பிக்கணும். அட போனா போகுது, மறந்துட்டோம், அவர் காலம் முன்னே பின்னேங்கிறாங்க. திருநாவுக்கரசர் பாட்டை பின்ன வைக்கணும். கூற்றாயினவாறு பாடினதுக்கு அப்புறம்தான் ஞான சம்பந்தரை அவதாரம் பண்றார். அதைத்தானே வைக்கணும். அதையும் வைக்கல. திருமுறையில் முதல் பாட்டு என்ன? எல்லாம் தோடுன்னு ஆரம்பிச்சுட்டீங்க. இது நியாயமா அநியாயமா? நியாயம். நியாயம். அது பேசத்தானமா வந்திருக்கேன்.